இல்லையாம்மா? ஆமா ஆமா சார். பின்ன ரகுபதி நான் சும்மாவா? சம்பத் ஒரு நிமிஷம் வரீங்களா? சரி சார். எங்க போறோம், எதுக்கு போறோம்னு சார் கிட்ட கேட்டுட்டு போடா. என்ன என்ன சார் சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, அனு வீட்டுக்காரங்க சம்பத்துக்கு செயின் வாங்கியிருக்காங்க, அதை காட்டணும் நாங்க, அதுக்காக தான். அப்ப நான் போட்டு நாங்களும் வரோம். ரஞ்சனி வாமா போலாம். போலாம் சார். இதுக்கு மேலே செயின் கனமா இருந்தா அது எங்களுக்கு ரொம்ப பாரமாயிடுமா? எங்க சக்தியை மீறி செய்யறோம். எங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கு இல்ல புஷ்பா, கல்யாணங்கிறது 4 பேருக்கு முன்னாடி நடக்கிறது பாருங்க. அப்போ பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்கன்னு 4 பேர் கேட்டா அதுக்கு நாங்க பளிச்சுன்னு பார்வையா இருக்க மாதிரி ஒரு நகையை காட்டணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். அது சரி, ஏன்ன இவங்க என்ன 3 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குற அளவுக்கு வசதியிலையா இருக்காங்க? சம்பத், உங்க அப்பா கிட்ட ஏன் கேக்குறீங்க? அவருக்கு எப்பவும் சம்மதம் தான். அனுவுக்கு வாங்கி தர உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகே சார். குட். பாத்தீங்களா சுப்பு சார், நம்ம கல்யாண பையன் கிட்ட எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? நீங்க எது கேட்டாலும் செய்யற மூட்ல அவர் இருக்காரு. எதுக்கும் இல்லைன்னு சொல்ற வழக்கமே நம்ம மாப்பிள்ளை கிட்ட கிடையாது. அந்த அளவுக்கு நல்லவரு, வல்லவரு. ஏன் மறைக்கிறீங்க பங்கஜ்? சொல்லுங்க. சொல்றேன் மேடம். இந்த கல்யாண சம்பந்தம் இப்போதைக்கு ஒரு வியாபாரம், அவ்வளவுதான். அவனுக்கும் அனு அப்பாவோட சேலை கிடைக்கும் என்ன சம்பந்தம், இப்படி எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரிஞ்சாகும். என்ன சார் இது? நீங்க ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க, அவன் நிஜமாலே 10 செயின் வாங்க வந்து நிக்கிறான். இவனை எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னே புரியலையே. ஒரு காட்டேரியும் இல்ல. வைரம் சுப்பு, வைரம். நமக்கு கிடைச்ச வரம். எல்லாரையும் உன்ன மாதிரியே நினைக்காத. அவங்க எல்லாம் சொல்றதான் செய்வாங்க, செய்யறதா சொல்வாங்க. பேர்லயே சம்பத்து இருக்கு. சுப்பு 10 செயின். ஐயோ, தோளுக்கு மேல வளர்ந்த பையனை அடிக்க வந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மணி, இந்த முட்டை பையில அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சமா சொல்றேன். சம்பத், நான் எதையும் மறக்கல. உன் கல்யாணத்துக்காக நான் இது வரைக்கும் செலவு பண்ண ஒவ்வொரு அணா பைசாவையும் நான் விடாம எழுதி வச்சிட்டு இருக்கேன். அந்த சூரிய பிரகாஷ் கிட்ட இருந்து இது மொத்தத்தையும் நான் வசூல் பண்ணல. நான் ரகுபதி இல்லடா. பார்த்துக்கிட்டே இந்த ரகுபதி யாருன்னு காட்டுறேன் எல்லாருக்கும். டேய் சும்மா இருடா. ஏன் உங்க குடும்பத்துல ஒருத்தனா நானும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். வாங்க சார். சார் உள்ள வாங்க சார், வாங்க சார். அனு எங்க கூட்டு போற? அனு, ஓ I need to leave now.
மத்தபடி ஆல் ஓகே தானே அனு? பர்ஃபெக்ட்லி ஓகே மேம். ஓகே. அனு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு. மேம் இது வரைக்கும் எனக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ so மச் மேம். ஆல் ரைட் அனு, நான் கிளம்புறேன். வாங்க மேடம். அனுமா, மேடம் கொண்டு அந்த மிளகா பஜ்ஜி கூட. தட்ஸ் ஓகே, ஐ அம் லீவிங் நவ். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு இந்த ஏரியால. ஐ நீட் டு லீவ் நவ். மத்தபடி ஆல் ஓகே தானே அனு? பர்ஃபெக்ட்லி ஓகே மேம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு. மேம் ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ so மச் மேம். ஆல் ரைட், அப்போ நான் கிளம்புறேன். வாங்க மேடம். சொல்லணும்னு நினைச்சேன். ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் சம்திங். பரவாயில்ல விடு. ஞாபகம் வந்தா ஐ கிவ் யூ a கால். ப்ளஷர் மேம். ஓகே, பாய். பாய். அப்பாடா. சார் இப்போ நீங்க வரலாம். அனு, என்னாச்சு? மீரா மேம்க்கு நீங்க இங்க இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு தான் உங்களை ஒளிஞ்சுக்க சொல்லிருக்கீங்கல்ல. அதுக்கு தான் அப்படி செஞ்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் விஷயமா? நான் கூட ஒண்ணுமே புரியாம என்னவோ ஏதோன்னு குழம்பி போயிட்டேன். அப்படின்னா சூர்யா சார் கூட ஆபீஸ்ல போய் சொல்லிதான் லீவ் எடுத்திருக்காரா? நல்ல வேலை சார். இந்த நேரம் பார்த்து நகையை காட்டி தம்பட்ட அடிக்கிறதுக்கு புஷ்பா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கா. அவ மட்டும் இங்க இருந்திருந்தா எல்லா விஷயத்தையும் மீரா மேடத்துக்கிட்ட போட்டு புட்டு புட்டு வச்சிருப்பா. தூக்க வராத. ஆமா, உன் வீட்டால சொன்னா போதுமே அப்படி அப்படியே பாஞ்சிட்டு வந்துருவியே. சரி சரி, என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதே பண்ணு. படி படி போ. ஏன் இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? இப்ப யாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி சொன்ன இப்ப? ஒண்ணும் இல்லம்மா, நாம கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க. வந்து போற கஷ்டம் அவங்களுக்கு, கூட்டம் அதிகமான கஷ்டம் நமக்கு. ஆளுங்க கம்மியா வந்தா செலவு கம்மியாகும்ல, அதத்தான் சொன்னேன். அதுவும் சரிதான். என்ன சரிதான்? நல்ல தண்ட மாதிரி பேசாத சுப்பு. பொண்ணு கல்யாணத்துக்கு செலவு பண்ணாம வேற எதுக்கு நீ செலவு பண்ண போற? கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், எல்லாத்தையும் அவன் பாத்து. நம்ம சம்பளத்தை அவங்க எதுக்கு கட் பண்றாங்க? ஐயோ அம்மா படுத்தாத. பிஎஃப், இன்சூரன்ஸ் அதெல்லாம் பிடிச்சது போகமா, அதெல்லாம் கடைசியில வரும். வேணுங்கிறப்ப தராம கடைசியில கொடுத்து அதை வச்சுக்கிட்டு என்னடி பண்றது? ஐயோ என் குண்டு புஷ்பா, அதெல்லாம் நல்லதுக்கு தான் செய்யறாங்க. இந்த பிஎஃப் இதெல்லாம் சேவிங்ஸ் மாதிரி. பின்னால நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்றாங்க. மெசேஜ் அனுப்பிட்ட போதுமா? பணத்தை கொண்டு வந்து கையில தர வேண்டாமா? அம்மா இது பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ்மா. நம்ம அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்றதுக்கு பேங்கே அனுப்பியிருக்க மெசேஜ். இப்படி எல்லாம் மாடி மனுஷங்க இருப்பாங்க? இவ்ளோ கஞ்சங்களா இருக்காங்க போல. இவ்ளோ பணம் வந்திருக்கே, வீடு வரைக்கும் வந்து சொல்லிட்டு போனாதான் என்ன? இன்னும் பணம் வித்ட்ராவே பண்ணலமா. என்னது? இன்னும் பணம் கைக்கு வரல. போன்ல வந்திருக்குல்ல, போனை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிடு. அம்மாவுடைய பொண்ணு விட்ட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, சுசித்ரா. அவ பெரிய எழுது. ஒருத்தரை நேர்ல போய் குடுக்க சொல்லட்டுமா பங்கஜ்? எஸ் மீராஜி.
இன்னும் எவ்வளவு நாள் தான் சார் இப்படி தலைமறைவா இருப்பாரு? இன்னையோட முடிஞ்ச மாதிரி தான். ஐ ஹோப் இட் எண்ட்ஸ். எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பங்கஜ், இருக்கிற வேலையை முடிக்கவே எனக்கு டைம் இல்ல. இதுல உங்க ஊர் பக்கம் இருக்கிற பழமொழின்னு ஆரம்பிச்சீங்க, நான் செம்ம கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். உங்க பழமொழிய நீங்களே வச்சுக்கோங்க ப்ளீஸ். இவ்ளோ நேரத்துக்குள்ள அந்த பழமொழியை சொல்லியே முடிச்சிருப்பேன். வர மீராஜி. அது ஒண்ணும் இல்ல சார். அனு முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கான்ல, இப்ப போய் கொடை அடியில இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நியூஸ தம்பட்ட அடிக்கணும், இல்லன்னா அவன் மண்டை வெடிச்சிடும். அதுக்குதான் இப்படி ஓடுறா. இன்னும் 5 நிமிஷத்துல பாருங்க, இந்த காலனி முழுக்க அனு சம்பளத்தை பத்தி தான் பேச்சா இருக்கும். என் ஒய்ஃப் புஷ்பா இருக்காளே, சாதாரணமான ஆள் இல்ல சார். பிபிசி மாதிரி அவ்வளவு ஒரு செப்பரேட் சேனல், எஸ்பிசி. எஸ்பிசியா? சாமி கண்ணு பிராட்காஸ்டிங் கார்பரேஷன். சம்பளம் 35,000 ரூபாய். 35,000 ரூபாய் சம்பளமும் மொபைல்லே வந்துருச்சா? என்ன இப்படி உலக விவரம் புரியாம இருக்க? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா சாந்தா? பணம் வரது என்னமோ பேங்குக்கு தான், ஆனா பணம் வந்திருக்குன்னு அவங்க நம்ம போனுக்கு மெசேஜ் பண்ணிருவாங்க. இப்பயாச்சும் நல்லா புரியுதா? அப்ப நீ கியூல நிக்க வேண்டியதுதான். எனக்கு என்ன அவசியம்? நான் ஏன் கியூல நிக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? மொபைலுக்கு மெசேஜ் வந்துருமா, பேங்க்குக்கு பணம் போயிருமா. ஆமா, கல்யாணம் ஆனதும் அனு எங்க போவாளாம்? மாப்பிள்ளை வீட்டுக்கு. அப்ப பணம் எங்க அதுவும் அனு இவ்வளவு சின்ன வயசுல பொறுப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறான்னு தெரிஞ்சா அவளுக்கு பொறாம. எந்த பொண்ணாவது அவ கல்யாணத்துக்கு அவளே ஏற்பாடெல்லாம் செய்வாளா? அதான் இவளுங்களுக்கெல்லாம் தாங்கல. இவளுங்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா அவளுங்க திண்டாடி தெரு பொறுக்கணும். அவளோட சேர்ந்து புருஷ வீட்டுக்கு போயிடும்னு சொல்லி பேசி பேசி எனக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாளுங்க சுப்பு. அம்மா, நீ ஏன் அவங்க பேசுறதுக்கெல்லாம் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்ன ஆனாலும் என்னோட சம்பளம் நம்ம வீட்டுக்கு தான். அனு, இது இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா? இதை யோசிச்சு அப்புறமா முடிவு எடுத்துக்கலாம், விடு. இல்லப்பா, நான் முடிவே பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் ஏன் சம்பளம் என் புஷ்பாக்கு தான். பெரிய மனுஷி மாதிரி பேச்ச பாரு, பொடி. மணி டென்ஷன் இப்ப எதுக்கு ப்ரோ? உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாவும் இருக்கு, சேம் டைம் பொறாமையாவும் இருக்கு. உனக்கு ஆண்டவன் நல்ல வேலையை மட்டும் கொடுக்கல, நிறைய பொறுமையும் நல்ல பொறுப்பையும் கொடுத்துருக்கான். இங்க வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் எங்க இருக்காருன்னு யாராவது கேட்டா, அந்த கடவுளோட சக்தி இந்த வீட்ல உள்ள மனுஷங்க கிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுலயும் உனக்கு ரொம்ப உன்னதமான மனசாலும். யூ ஆர் ஜஸ்ட் கிரேட். அப்படியே வந்துட்டேன். அத கூட எப்படி நெளிச்சுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆம்பளை மாதிரியா பேசுறாவ? இதுல காதல் வேற காதலா துறைக்கு. அண்ணா சும்மா திட்டாதீங்க அண்ணா. சொல்லு சம்பத்த, நீ ஏன் அனு கிட்ட பேசல? அனு வீட்ல இல்ல? இருந்தா, ஆனா அவங்க வீட்ல என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க வீட்டு ஜன்னல் பக்கம் இருந்து கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா? இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆன உடனே அவளோட ஏடிஎம் கார்டை புடுங்கி நாம வச்சுக்கணும். என்னென்ன சொல்றீங்க? இப்ப இந்த சம்பள விஷயத்தை பெருசாக்க கூடாது ரஜினி. இந்த பிச்சை காசு போனா போய் தொலையட்டும்.
நான் குறி வச்சிருக்கிறது அணுவுக்கு சம்பளம் தர்ற முதலாளியோட கஜானாவுக்கு. அணு அதுக்கு ஒரு சின்ன தூண்டில், அவ்வளவுதான். நாம பிடிக்க வேண்டிய திமிங்கலம் சூரிய பிரகாஷ். பார்த்துக்கிட்டே இரு, நான் என்னெல்லாம் பண்ண போறேன். வேண்டாம். அனு மேடம், குட் மார்னிங் சார். யா, குட் மார்னிங். எஃப்எம் நீங்க என்ன இங்க? மீரா மேடம் அனுப்புனாங்க மேடம். இதை உங்ககிட்ட பர்சனலாக கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இதனால கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆமானோ, எதுக்கும் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டிட்டு வந்துரு. நாளைக்கு அப்புறம் ஏன் என்கிட்ட காட்டலன்னு அந்த ஆள் கண்ணா பின்னான்னு கத்தி குதிச்சு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணுவாரு. நீ போய் காட்டிட்டு வரதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது எதுக்குப்பா? அனு, போயிட்டு வா. அனுமா, சார் சொல்றாருல, போயிட்டு வந்துரு. அணு மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அந்த சூரிய பிரகாஷ் கூட என் பிசினஸ் ரொம்ப ஈஸியா நடக்கும். என்ன இது, என்ன இதெல்லாம் கேட்டேன். வாங்க உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? தேவையில்லைங்க, போதும் உபசரி பண்ணலாம். சார், உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க கம்பெனியோட விளங்காத ரூல்ஸ் எல்லாம் இந்த பேப்பர்ல மட்டும் தான் சொல்லுங்க சார். என்ன சம்பந்தி, என்னாச்சு? இந்த நாசமா போன ரூல்ஸ் எல்லாம் உங்க நடைமுறையில இருக்கா இல்லையா சொல்லுங்க சார். ரகுபதி சார், இது அவர் கம்பெனி, இந்த ரூல்ஸ் அவங்களோடது. இத பத்தி நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? அதுவும் இல்லாம எடுத்த எடுப்பிலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி கத்துறீங்களே, உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தோ? எந்த சூழ்நிலையிலும் நேரடியான ஆர்டர்களோ அல்லது மறைமுகமான ஆர்டர்களோ அல்லது எந்த விதமான கான்ட்ராக்ட் வேலைகளோ எக்காரணம் கொண்டும் தரப்பட மாட்டாது. ஒருவேளை முன்னதாக அப்படி ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் கேன்சல் செய்யப்படும். கொடுங்க சார், கொடுங்க சார். அத என்ன சார், என்ன சார் இதுக்கு அர்த்தம்? அதான் விளக்கமாவே எழுதியிருக்கேன். அப்புறம் என்னன்னு கேட்டா? அர்த்தம் எல்லாம் புரியுது சார். நான் ஒண்ணும் எந்த வெங்காய விளக்கத்தையும் கேட்டுட்டு உங்க முன்னாடி வந்து எல்லா கம்பெனிஸ்லயும் இருக்கிற மாதிரி எங்க கம்பெனிலயும் எம்ப்ளாயிஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்க தானே செய்யும். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மிஸ்டர் ரகுபதி? பிரச்சனை இருக்கு மிஸ்டர். இதனால வருங்காலத்துல நான் உங்க கம்பெனியோட எந்த விதமான பிசினஸ் டீலிங்ஸும் வச்சுக்க கூடாது. உங்க கம்பெனிக்கு என் கம்பெனிக்கு எந்த விதமான வியாபார உறவு இருக்க கூடாதுன்னு சொல்லுது. இது அப்படியே தானான்னு கேக்குறேன். ஆமா, அப்படியே தான். நீங்க இதெல்லாம் பண்றீங்க? இருக்கட்டும், பரவாயில்ல, நானே கட் பண்றேன். டீக்கு இஞ்சி எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க. அப்படிலாம் நீங்க கேட்க கூடாது சார். புஷ்பா கம்பெனி ரூல்ஸ் படி இந்த வீட்டை சேர்ந்தவங்களோ அல்லது இந்த காலனியை சேர்ந்தவங்களோ யாரும் இஞ்சி டீ போடக்கூடாது. இட்ஸ் நாட் அலௌட். கரெக்டா புஷ்பா? ஒருவேளை இதற்கு முன் அப்படி யாராவது இஞ்சி டீ போட்டிருந்தாலும் அல்லது இப்ப போட முயற்சி செய்தாலும் அந்த ஒப்பந்தம் உடனடியாக இப்பொழுது ரத்து செய்யப்படுகிறது. அப்பா, அம்மாவை டீஸ் பண்ணலனா உங்களுக்கு பொழுதே போகாது. வந்துரு போது நீ எல்லாம் ஒரு குடும்பம். நான் போய் கேட்கதான் போறேன். அனு, நீ நல்லா ஒரு இஞ்சி டீ ஸ்ட்ராங்கா அம்மா போடுற மாதிரி போட்டு கொடுமா. சாப்பிட்டு தெம்பா போய் அவங்கள நான் கேட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கொண்டு வந்து உங்க அப்பா தலையில கொட்டு.
சுப்பு என் கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உன் வாய் நல்லா கிளியும். எங்க பேசணுமோ அங்க மங்குடி மாதிரி நிப்ப. உன்னையெல்லாம் நம்பி 4 நாக்கு பிரயோஜனம் இல்ல. நானே போய் நயமா பேசிட்டு வரேன். தள்ளு. புஷ்பா நில்லு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நியாயம் இல்லாத மனுஷங்கிட்ட நம்ம பேசுறதுனால எந்த உபயோகமும் இல்ல. அங்க போய் நீ தான் அவமானப்படுவ சொல்லிட்டேன். தள்ளு. புஷ்பா 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 சொல்றேன்ல. அப்பா அப்பா ஏன்பா இவ்வளவு டென்ஷனா இருக்க? டேய், கொஞ்சமாவது புத்தி இருந்தா தாண்டா கோவம் டென்ஷன் எல்லாம் வரும். என் கண்ணு முன்னாடி நிக்காத, உள்ள போயிடு. இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. டேய் இன்னும் ஏன்டா இங்க நிக்கிற? போடா உள்ள. இல்லத்த, இவர் ஏன் கல்யாணத்தை நிப்பலமா? ஆதாயம் கிடைக்கணும் உங்களை நாங்க நம்ப வச்சிட்டோம் போல. அப்படி ஏதாவது ஒரு தப்பான நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. இது கீடா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எங்களால முடிஞ்சது எல்லாமே நாங்க செய்யறோம். இது எங்க ஒரே பொண்ணோட வாழ்க்கை. நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் நின்னு போன ஒரு பொண்ணு இந்த ஊர் உலகம் எப்படி எல்லாம் பழி போட்டு பேசுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இருங்க, பேசலாம். சார் உள்ள போங்க, பேசி பார்ப்போம். போங்க. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் தான் சட்டுன்னு டென்ஷன் ஆயிட்டேன். புஷ்பாமா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நாம குறிச்ச அதே முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் ஜாம்னு நடக்கும். என்னடா சொல்ற? இப்போ உனக்கு ஹாப்பி தான்? ஆமாப்பா, ஜாலி. அப்பா நிஜமாவே எனக்கு அனுக்கும் கல்யாணம் நடக்கலப்பா? நிச்சயமா நடக்கும்டா. பாருங்க சார், எவ்வளவு பரிதாபமா கேக்குறான்னு. என் புள்ளைய நானே ரொம்ப படுத்திட்டேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஆமா, சூர்யா சார் நிச்சயம் கடவுள் தான். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நாங்க பட்ட கடனை எங்களால அடைக்க முடியுமான்னு கூட தெரியல சார். உங்களால தான் இந்த கல்யாணம் நிச்சயமாச்சு. இப்ப மட்டும் நீங்க இங்க வரலன்னா அநியாயமா என் மகளை இந்த ஆள் வீட்டுக்கு மருமக மனுஷங்க சார். அவங்க எல்லாம் நானே பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணப்பா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி அழுவுற? புஷ்பா, இதுக்குதான் உன்னை நாங்க போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, உன்னை அழ வச்சு அனுப்பிச்சிருக்கான் அந்த தடிய. அவன் புள்ளைய விட்டா வேற புள்ளையா இல்ல ஊர்ல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த மக்கு பையில பத்தி வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் அவன். ராஸ்கல், இப்பே போய் 4 அற அரைஞ்சிட்டு வர. சரிட்டா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நடந்த அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவன் தங்கச்சி ரஞ்சினி என்ன எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா? வெளியே போட்டு விரட்டுறா. கெஞ்சிரைய
இப்படிப்பட்ட வீட்டுல தான் என் பொண்ணு கொடுக்கறதா இருந்தேன்னு என் மனசு அப்படியே பதச்சு போச்சு சுப்பு. இப்ப புரியுதா அவங்க லட்சணம்? இதுக்குதான் ஆரம்பத்துல நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் இந்த சம்மந்தம் வேண்டான்னு. ஐயோ, என் பொண்ணு நல்லா இருக்கணும்ன்ற ஆசையை கண்ணை மறைச்சிருச்சு சுப்பு. நடந்தா போதும், அவங்களோட ஒரு பொறுப்பு கழிச்சிரும், பெரிய பாரம் குறைச்சிரும் நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலன்னா காலம் பூரா அந்த கஷ்டத்தை அவதான் சுமக்கணுங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இன்னைக்கு அந்த தப்ப நானே பண்ண பார்த்தேனேடி, என்ன மன்னிச்சிருமா? இல்லம்மா, அழுவாதம்மா. ப்ளீஸ்மா, அழுவாதம்மா. இல்ல, என்ன மன்னிச்சிரானு. அம்மா அழாதம்மா. அப்ப பாருங்கப்பா, அதான் கல்யாணம் நின்னுருச்சு இல்லம்மா, அழுவாதம்மா. நான் நினைச்சேன் இப்ப மிஸ் ஆயிடுச்சு. ஏய் லூசு, அட வேண்டிய நேரமா இது? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா. ஆ, நாம இப்ப என்ன பண்றோம்? எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்குறோம், சாப்பிட்டு கொண்டாடுறோம். அனு, நீ போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. ஆமாமா, நீ அழாத, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். சீக்கிரமா வாங்கிட்டு வந்து நீ இந்த அழுமூஞ்சி கிட்ட கொடு, அப்பதான் அழுவடிக்கும். சரிதானே புஷ்பா? சரிம்மா, போயிட்டு வரேன். வரேன் சார், வரேன்பா. பேச போறது இல்ல ரம்யா. தேவனா அவரே வந்து என்கிட்ட லவ் சொல்லட்டும். உனக்கு ஒண்ணு தெரியுமா ரம்யா, அன்னைக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு எங்க அம்மா அவருக்கு சக்கரை கொடுத்தாங்க. ஆனா அது அவரு வாயில போடாம நைஸா அப்படியே கீழே போட்டுட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு ஸ்வீட் பிடிக்காதோ என்னவோ. மர மண்டை, ஸ்வீட் பிடிக்காதுன்னு இல்ல, அவர் மனசுல நிச்சயம் என்ன பத்தி ஸ்பெஷலா என்னமோ இருக்கு. ஆனா அவரு வாய திறந்து மட்டும் சொல்ல மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தோட இருக்காரு. நீ வேணா பாரு, இந்த தடவை நான் அப்படியே விட போறது இல்ல. அவரு வாயாலேயே என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. டீல்? வாய மூடிட்டு நின்னுக்கோ, இல்ல அடிச்சு மூஞ்சி முதல்ல உடைச்சிடுவேன். ஏன்டா இந்த சம்பந்தத்தை உங்களுக்கு சொன்னோன்னு இருக்குன்னு? தப்பு உன் பேர்ல இல்ல ரஞ்சனி, என்னோடது. இவங்களை நம்பி என் டைம், பணம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண பாரு. அதுக்கு என்ன சொல்லணும்? என்கிட்டயே கேம் ஆடுறாங்களா? விட மாட்டேன். ரஞ்சனி, நீ அவங்க கிட்ட போய் சொல்லு, இந்த நொடியில இருந்து அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு. ரகுபதினா எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடுறவன் எப்படி வேணாலும் அவமானப்படுத்தலான்னு நினைச்சிட்டு இருக்கான். இல்லாதப்பட்ட பரதேசிக்கே அவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இனிமே தான் பார்க்க போறாங்க இந்த ரகுபதியோட ஆட்டத்தை. என்னடா வாய பொழுதுட்டு மேல உய்யன்னு பாத்துட்டு இருக்க? இல்ல காளி சார், அது வந்து போ போய் ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா போய் பார்ப்போம். அப்ப நான் போய் அண்ணகிட்ட பேசிட்டு வரட்டா? திரும்ப பிச்சிடும். உள்ள போடா, போ. உன் கவலை எல்லாம் மறந்துட்டு மனசார சிரி. சிரிச்சிட்டு தான் இருக்கேன். ஐஸ்கிரீம் பார்ட்டி ரெடி. எடுத்துக்கோங்கப்பா. அம்மா எடுத்துக்கோ. சார், ஐஸ்கிரீம் சூப்பர். தேங்க்யூ. அம்மா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு சுப்பிரமணி. என்ன பாக்குற? உன் கடைய நான் வாங்கியாச்சு. அத சொல்லிட்டு போலான்னு தான் இங்க இப்ப வந்தேன். இனிமே சோத்துக்கு என்ன முதலாளி இதெல்லாம்? என்னன்னா
உங்களுக்கு தந்த டைம் முடிஞ்சு போச்சு. இந்த புண்ணியவா கடையை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. விற்கிறேன், அவ்வளவுதான். அது எப்படிங்க முதலாளி? நான் என் கடையை உங்ககிட்ட தான் அடமானம் வச்சேன். அது எப்படி? யோ, அடமானம் வச்ச சரி, ஆனா அதை இப்போ உனக்கு திருப்பி வாங்குறதுக்கு நான் இதை சும்மா விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருக்க. அச்சோ, உங்களை கேட்க மறந்துட்டேனே. ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா ரகுபதி சார்? இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சொல்லிட்டா போச்சு. ஹலோ, ஒரு நிமிஷம். புஷ்பா, அந்த செயின் எடுத்துட்டு வா. உங்க செயின், நீங்க போலாம். குடும்பத்துல ஒருத்தரா ஆயிட்டீங்க. திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பக்குன்னு மனசுக்கு சங்கடமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க, நான் அப்பப்போ வருவேன். சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு. எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டெல்லாம் சமைச்சு போட்டு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார். நிச்சயம் வருவேன். என்னைக்கு உங்க பார்ட்டின்னு சொல்லுங்க. நாளைக்கே கூட ஓகே தான் சார். உங்களுக்கு வசதிப்படும்னா. Why not? எத்தனை மணிக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நிச்சயமா வந்துடுறேன். இன்னைக்கு யாருக்காவது பர்த்டேவா? அனு, புஷ்பா, சுப்பிரமணி இவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க சார். பங்கஜ், யார் மறந்தாலும் சூரிய பிரகாஷ் சார் மட்டும் இவருடைய பர்த்டேவை மறந்திருக்கவே கூடாது. ஓ எஸ், சந்திரபிரகாஷ் பர்த்டே இல்ல? How could I? இப்போ அவங்க எங்க இருக்கா? ஆஃபீஸில். இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். பங்கஜ் சூர்யா சாரை கூப்பிட போயிருக்காரு. ஸ்வப்னா, இஸ் எவ்ரிதிங் ரெடி? எஸ் மேம், எவ்ரிதிங் இஸ் ரெடி. சூப்பர். மீரா மேடம், சார் வராரு. ஹாய் guys. ஹாய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். என்ன நடக்குதுங்க? அண்ணே, Come on my birthday boy. அண்ணே, எப்போ வந்தீங்க? Happy Well, I guess it's money, sir. Yes. இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் முக்கியமானது பணம் தான் சார். Exactly, Meera. Well said. Perfect. So, money is the most important, right? பணம் இருந்தாதான் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட்லாம், சந்தோஷம் இருந்தாதான் எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? அதுக்கு தான் அந்த பணத்தையே பிரிண்ட் பண்ற மிஷினை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
எஸ் டன் டடாய். எப்படி? தேங்க்யூ. மீரா, why don't you try? நானா? மீரா, இந்த தடவை வர நோட்டு உங்களுக்கு gift. தேங்க்யூ. முழு பணத்தையும் கொடுக்கிறதுக்கு நான் என்ன லூசா? அட்வான்ஸா பாதி பணம் தான் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் 2.5 crores. மீதி இதுல பிரிண்ட் பண்ணி தந்தா போச்சு. வாவ், சூப்பர் பிரெயின் சார் உங்களுக்கு. அண்ணே, இப்ப வர நோட்டு உங்களுக்கு. நீங்க எனக்கு தந்த கிஃப்ட்டுக்கு தி பெர்ஃபெக்ட் ரிட்டர்ன் gift உங்களுக்கு நான் தரேன். அண்ணே, என்னமோ மிஸ் ஆயிடுச்சுண்ணே. சரியா பிரிண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, ஐ ட்ரை. சந்திரா, என்ன போய் ஏமாத்திட்டாங்கண்ணே. இத்தனைக்கு நான் டெஸ்ட் பண்ணி தானே வாங்கிட்டு வந்தேன். அண்ணே, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாண்ணே? கம் ஆன், ஸ்மைல் ஸ்மைல். அண்ணே, நான் எங்க தப்பு செய்யறேன்னு எனக்கு தெரியலண்ணே. ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சா நான் பண்றேன். ஆனா ஏதோ எப்படியோ எங்கேயோ தப்பா போய் முடியுதுண்ணே. எனக்கு என்ன நினைச்சாலே ரொம்ப அவமானமா இருக்குண்ணே. சந்திரா, கூல். முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படாத. வீட்டு வேலையோ ஆபீஸ் வேலையோ எதுவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அமர உட்கார்ந்து நிதானமா யோசி. ஆமாண்ணே, அதுதான் சொன்னேனே. எல்லாத்தையுமே யோசிச்சு தானே செய்யறேன். உங்களுக்கு தெரியாதானே, நான் என்னைக்காவது அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். கான்ஸை எவாலுவேட் பண்ண சொல்றேன். ஒரு புது விஷயம் நம்ம கண்ணில் பட்டதுமே புத்தி அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு யோசிக்கும். புத்தி சொல்லும் கோ ஹெட்னு. ஆனா உடனே நாம அது பின்னால ஓடக்கூடாது. ஒரு நொடி நின்னு நிதானமா நம்ம மனசுகிட்ட கேட்கணும். அது சரியா சொல்லும் நீ என்ன செய்யணும்னு. நீ வருத்தப்படலன்னா நான் உன்னை சொல்லவா? சொல்லுங்கண்ணே. பிரகாஷ், இந்த பிராண்ட் நேம் நம்ம குடும்ப சொத்து. இந்த பேர் மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. முக்கியமா பெரிய நம்பிக்கை. ரொம்ப சாரி. சரி, இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? சந்திரபிரகாஷ். குட். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு இன்னொரு வாட்டி உனக்கு பேர் வச்சாச்சு. நீ ஒரு புது மனுஷனா பிறந்த மாதிரியும் ஆச்சு. கங்க்ராட்ஸ். எஃப்எம், அந்த கேக்க கொண்டு வா சீக்கிரம். கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ்.
ஓகே சார் நாளைக்கு மீட்டிங் வருவார். Are you sure பங்கஜ்? உங்களை நம்பலாம்ல? நீங்க இதை சொல்லிட்டீங்களே, அது என்னோட பொறுப்புன்னு. தேங்க்யூ so much பங்கஜ். இதை உங்க ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும், அது எனக்கு தெரியும். சார் எப்படி மீட்டிங் வருவாருங்கிறத எங்க ஊரு பீர் பாபா தான் டிசைட் பண்ணுவார். பியர்? வாட்? கரெக்டா சொல்லுங்க, பீர் பாபா. பீர் பாபா? எஸ். இது நான் அவருக்காக எழுதின லெட்டர் டி. என்ன தவிர அவர் கை மட்டும்தான் அதுல படணும். வேணும்னா நான் படிச்சு காட்டுறேன். ஓ அவ்வளோ சென்டிமெண்டா? பாரு, அந்த லெட்டர்ல இருக்க மேட்ரே எனக்கு தெரிய வேணாம். இனிமே நீயாச்சும் உன் லவ் ஆச்சு. என்னடி? பின்ன ரம்யா சரி, நீயே படிச்சு காட்டு. சார், இது வரைக்கும் நடந்த மொத்தமும் எனக்கு கனவு மாதிரி இருக்கு. அன்னைக்கு என் காலேஜ்ல பிளாங்க் செக் தந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்காக செஞ்ச ஹெல்ப் எல்லாம் என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. என் கல்யாணத்துக்கு உதவ என் வீட்டுக்கே ஓடி வந்தீங்க. நீங்க தான் சார் என்னோட ரியல் லைஃப் ஹீரோ. இத்தனைக்கு அப்புறமும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. உங்க மேல எனக்கும் நம்பிக்கை இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்ன்றது எதுவும் இல்லை சார். ஐ லவ் யூன்னு சொல்றதை விட ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்றது தான் ரொம்ப உன்னதமானதுன்னு நீங்க பல முறை சொல்லிருக்கீங்க. நீங்க என்கிட்ட எத்தனையோ தடவை ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்லிருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்கிட்ட சொன்னது ஐ லவ் எனக்கு காட்டுவீங்க. என் மேல அக்கறையா இருக்கிறவன், நம்பிக்கை வைக்கிறவன், அன்பு செலுத்துறவன் தான் எனக்கு துணையா வரணும்னு நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. நீங்களே ஏன் என்னோட துணையா, என் லைஃப் பார்ட்னரா வரக்கூடாது? வாவ் அனு, நீ அடி இது எழுதுன? ஆமா ரம்யா, ஓகே தானே? சூப்பர் டி. இந்த புனையும் பால் குடிக்குமான்னு இருந்துகிட்டு இப்படி ஒரு லெட்டர் எழுதிருக்கியா நீ? மனசுல இருக்க எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டியே. இந்த லெட்டர் சூர்யா சார் படிச்சாருன்னா நிச்சயம் ஒத்துப்பாரு. அதோட உன் லவ் லைஃப் செட்டில் ஆயிடும். அவரு நிஜமாவே என் லவ் ஏத்துப்பாருன்றீ? ஐயோ, அப்படியே சினிமா ஹீரோயின் மாதிரி ரியாக்ட் பண்றடி. லவ் பண்றவங்கள பாக்குறதுக்கே கொஞ்சம் கிக்கா தான் இருக்கு. விட்டா முன்பே வா என் நண்பே வா அப்படின்னு பாடுவ போல. ஏய், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன ரம்யா? நம்ம கிளாஸ்ல இருக்கால வெந்தியா, அவ யாருக்கும் லவ் லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தா. உன் நம்பரை வேணா அவளுக்கு தரவா? கிறுக்கு. இந்தா, அப்ப நீயே வச்சுக்கோ இந்த பேனாவை. டேய், எடுத்துக்கடா, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. என்னடா இதெல்லாம்? இதுதான் எனக்கு தெரிஞ்ச நிஜமான சூர்யா. மனசுக்கு பிடிக்காம ஒரு பேனாவை கூட தொட மாட்டான்டா அவன். எங்க என்ன பார்த்து சொல்லு, நீ உனக்கே தெரியாம தான் அவங்க வீட்டுக்கு போனியா? மே கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், குவார்டர்லி மீட்டிங்க்கு முன்னாடி நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு இன்டர்னல் மீட்டிங்